நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் RSSக்கு காணிக்கை செலுத்தி விட்டார் சீமான். வேண்டுதல் முடிந்தது. ஏன்னா அவருக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. சீமானோட வேண்டுதல் என்ன? எனக்கு ஈசிஆர்ல ஒரு வீடு வேணும், இசுசு கார் வேணும், நான் வந்து எப்பொழுதும் உல்லாசமாகவே இருக்க வேண்டும், என்னை மறந்து நான் இருக்க வேண்டும், அதற்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்கணும் எல்லாம் கொடுங்க சாமின்னாரு. கொடுத்துட்டாங்க. ஸோ அவரோட வேண்டுதல் பழிச்சிருச்சு. கட்சிக்கு வெளிநாட்டில் குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய ஒரு RSS சார்பாளரை கொண்டு வந்து பொதுச் செயலாளரை உட்கார வச்சிருக்காங்கிறாங்க. அப்படி ஒரு நபர் இருக்கிறது யாருக்குமே தெரியல. நீங்க அந்த கட்சியில என்னென்ன பதவிகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, கட்சிக்காரங்களுக்கே தெரியாது, சரியா? தம்பிங்களுக்கும் தெரியாது. எந்த பொறுப்புல யாருக்காங்க? ஒருங்கிணைப்பாளராக இவர் ஜெகதீச பாண்டியன் உண்மையிலே இப்பதான் தெரியும் எல்லாருக்குமே. நான் பாம் எடுத்து போடுவேன், நீங்க வந்து பெரியார் வெங்காயத்தை வச்சா ஏது ஜண்டு பாமா? நீ ஜண்டு பாம் கூட எடுத்து போட முடியாது. ஜண்டு பாம் கூட எடுத்து போட முடியாது. அந்த தம்பிங்க சொன்னாங்களே, திரள் நிதி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சரக்குக்கு வழி இருக்காது, அண்ணனுக்கு கை காலில் நடுங்குன்றாங்க தம்பிங்க. சீமான் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும். ஒரு மோதல் வந்துடணும், அடிதடி நடக்கணும் இங்கே. அதன் மூலமாக இங்கே இருக்கிற ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரணும். இதைத்தான் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. அதை தான் அந்த ஆள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். நிர்வாக ரீதியாகவே வந்து அந்த கட்சியில நிறைய வந்து என்ன சொல்றது, முறைகேடுகள் நடக்குது. நாங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசை வந்து கட்சிக்காக நாங்க நிதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, தலைமை நிலையத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த காசை எடுத்து அவங்களுடைய சொந்த செலவுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, உதாரித்தனமா செலவு பண்றாங்க அப்படிங்கிறது. அதுதான் இந்த ஜெகதீச பாண்டியன் அவரோட அறிக்கையிலுமே வந்து அதை விழாவாரியா அவர் சொல்லியிருக்கார். கூட்டம் கூட்டமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானினுடைய உண்மை முகம் என்ன, ஒரு அசிங்கமான ஒரு மனிதனுக்கு பின்னாடி நம்ம வந்து போயிருந்திருக்கோமே இவ்வளவு காலமாக அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தம்பிகள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்காங்க. பைத்தியம்னு விமர்சாரு, அதை நீ வந்து அவரு கன்னடன்னு விமர்சிச்சாரு, எல்லாம் விமர்சிச்சுட்டு திருப்பி ரஜினி காலில் விழுந்து சங்கி சகோதரன் அப்படிங்கிற இடத்துக்கு நகரம். தட் இஸ் சீமான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தட் இஸ் சீமான். சரியா? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது நீங்க. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தோழர் உமா அவர்களோட நம்ம நினைச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். அடுத்தடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் புது புது அறிக்கைகளாக வெளியே வந்துட்டே இருக்கு. நாம் தமிழருடைய கூடாரம் ஒட்டுமொத்தமாக காலியாகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், கள்ளக்குறிச்சி சட்டமன்றத்தினுடைய முன்னாள் வேட்பாளரும் கூட திரு ஜெகதீச பாண்டியன் ஒரு 5 பக்கத்தில் அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் சொல்ல வரக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரியார் விமர்சனம் நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது, ஆதாரம் இல்லாமல் ஒரு பொய்யை பேசி நீங்கள் வந்து பெரியார் குறித்து உள்ள ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கடிதத்தில் ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ணுறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரியார் பற்றி பேசின கருத்தை நாம் தமிழரை சிதைக்கிறதா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கூடாரம் வந்து காலி ஆகிக்கிட்டே வருது, அதுதான் உண்மை. அதுலேருந்து வெளியில் வந்த தம்பிகளே வந்து சில நேரங்களில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே அந்த முரண்பாடுகள் அங்கே வந்துருச்சு. ஏன்னா நிர்வாக ரீதியாகவே வந்து அந்த கட்சியில் நிறைய வந்து என்ன சொல்கிறது, முறைகேடுகள் நடக்குது. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசை வந்து கட்சிக்காக நாங்கள் நிதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், தலைமை நிலையத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த காசை எடுத்து அவங்களுடைய சொந்த செலவுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, உதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுதான் இந்த ஜெகதீச பாண்டியன் அவரோட அறிக்கையிலையுமே வந்து அதை விழாவாரியாக அவர் சொல்லியிருக்காரு. வட்டிக்கு பணம் விடுறாங்கன்றாரு. அப்புறம் வந்து என்னது, ஆன்லைன் சூதாட்டத்தில் வந்து விளையாடுறதுக்கு கட்சி தொண்டர்கள் அனுப்பிய தலைமை நிலையத்தினுடைய பணம் வந்து பயன்படுது. இதெல்லாம் இந்த நிர்வாக சீர்கேடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் வந்து பர்சனலாக வந்து மாதம் 50,000 ரூபாய் ஒருத்தருக்கு அனுப்பிட்டே இருக்காங்க. அதாவது அவங்க மேடம் விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டார்னா ஒரு வீடியோவுக்கு 50,000 ரூபாய், அடுத்து கொஞ்ச நாளைக்கு அது அமைதியாக இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு 50, இப்படி போயிட்டு இருக்கு. இதையும் வந்து அவங்களே தான் சொல்கிறாங்க, ப்ரெஸ் மீட்டில் தம்பிங்களே சொல்கிறாங்க. அப்போ யார் காசை எடுத்து யாருக்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. 15 வருஷமாக எங்களுடைய இளமையை தொலைச்சிட்டோம், எங்களுடைய பொருளாதாரத்தை தொலைச்சிட்டோம், எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் தொலைச்சிட்டோங்க, சொந்தக்காரங்களே எங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்கன்னு தம்பிங்க வந்து வருத்தப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் ஆமாம், எங்கள் சொந்தக்காரங்க கிட்டேயும் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கோன்னு சொல்ல முடியல எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக தொலைக்காட்சியில், என்னுடைய நிகழ்ச்சியில் தொலைக்காட்சியில் நேர்காணல் வெளிப்படையாக அவங்க வந்து சொல்கிறாங்க. கோயம்புத்தூரை சார்ந்த தம்பி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து சொல்கிறாரு, சொந்தக்காரங்க கிட்ட பேச முடியல நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பார்க்குறாங்க எங்களை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அப்போது இந்த மாதிரியான மனக்குமுறல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தம்பிகளை என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்தாங்க. ஐயா பெரியார் வந்து காப்பாற்றி விட்டார். அதுதான் மேட்ரு. அவங்களையும் காப்பாற்றியது கடைசியில் தந்தை பெரியார் அவர்கள் தான். பெரியார் அவர்களை குறித்து பேசின உடனே வந்து தம்பிங்க உடைச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இதில் கடிதத்தில் அவர் முக்கியமான சொல்ல வர்றாருன்னா, பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ரவீந்திரன் துரைசாமி அப்படிங்கிறவர் வந்து ரஜினியை ஒரு சந்திக்கிறதுக்காக கூட்டு போயிருக்காரு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு சங்கீனா சகோதரர் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறாரு. அதுக்கு பிறகு பெரியார் அப்படி மோசமாக விமர்சிக்கிறாரு. நான் ஏதோ தெரியாதனமாக சொல்லிட்டாரு வாய் தவறி, திருப்பி மன்னிப்பு கேட்டுவார்னு நினச்சோம். ஆனால் அந்த கருத்தை மேலும் மேலும் வலுப்படுத்திட்டே இருக்கிறத பார்க்கும்போது இது ரஜினிகாந்த்
ரவீந்திரன் துரைசாமி, குருமூர்த்தி, அது மட்டும் இல்லாமல் குருமூர்த்தி அடிக்கடி சந்திச்சார் அப்படிங்கிறாங்க. இது ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் இந்த நாம் தமிழரை பேக் பண்ணிருச்சா இல்லை உருவாக்கிருச்சா? இல்லை, ஏதோ ஒரு வகையில் இல்லைங்க, ஒரே ஒரு வகையில் தான். அது சீமானை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து உண்மை. இதில் வந்து இவர் ரவீந்திரன் துரைசாமி இல்லை, அவர் கூட்டிகிட்டு போனார் ரஜினிகிட்ட, என்ன பேசினாங்கன்றதெல்லாம் இது இப்போ வரைக்கும் வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. இவர் வந்து இந்த முத்துக்களை உதிர்த்தார் இல்லையா, இந்த சீமான் என்பவர் சங்கிக்கு ஒரு புது டெஃபினிஷன் கொடுத்தார் இல்லையா, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதை வந்து ரஜினிகாந்த் சொல்லி இவர் சொன்னாரா, அவருடைய கருத்து தானா இது, அவரை போய் பார்த்துட்டு வந்ததுனால அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இவர் இப்படி பேசுறாரா, இதெல்லாம் வந்து நாமளா கேட்டுக்கிற கேள்விகள், கொடுத்துக்கிற விளக்கங்கள் அப்படின்றது. பைத்தியம்னு விமர்சாரு, அதை நீ வந்து அவரு கன்னடன்னு விமர்சிச்சாரு, எல்லாம் விமர்சிச்சுட்டு திருப்பி ரஜினி காலில் விழுந்து சங்கி சகோதரன் அப்படிங்கிற இடத்துக்கு நகரம். தட் இஸ் சீமான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தட் இஸ் சீமான். சரியா? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க இந்த சூடு சொரணை வெக்கமானம் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாதுங்க. காசை பார்த்தா பல்லுலிக்கிற ஒரு ஆளு இவர்கிட்ட அவருக்கு வேண்டியது ரெண்டு தான். தம்பிங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளும் சொல்றோம். இல்லைன்னா நம்ம நான் அவருக்கு பக்கத்துல இருந்து பார்த்துருக்கோமா என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இது மாதிரிலாம் பேசினதும் கிடையாது. அவருடைய பர்சனலை பத்தியோ அல்லது வந்து அவர் எப்படிப்பட்ட, அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டதுங்கிறத பத்தி நம்ம பேசினதே கிடையாது. மேடையில் என்ன பேசுகிறாரோ அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம் அரசியலாக, அவ்வளவுதானே தவிர. ஆனா எப்போ வந்து நாம் தமிழர் தம்பிகளே வெளியில வந்து எங்களுடைய சொந்த பணத்துல அந்த ஆள் வந்து மஞ்சள் குளிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து தான் நம்மளும் இதை பேசுறோம். அதனால இப்படி வந்து அடுத்தவன் பணத்தை ஆட்டைய போட்டு சுகபோகமாக உல்லாசமாக அப்படியே வந்து மிதந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட நீங்க இந்த இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க கூடாது. அவங்க காலிலேயே கூட போய் விழுவாரு. அதனால இவர் ரவீந்திரன் துரைசாமி வந்து அவர் ஒரு RSS காரர், அவர் ஒரு RSS காரர், ரொம்ப பெருமையா வேற சொல்லிக்குவாரு. நான் தாளுதிங்க நாடாருடைய வாரிசு, அவருடைய முன்னோர்களுடைய பேரை சொல்லாம இருக்க சொல்லுங்க. சரியா? அப்போ அவருடைய வழிகாட்டுதலில் ஒருத்தர் போறாரு அப்படின்னா எங்க போவாரு? RSS கூடாரத்துக்குள்ளதானே அவர் கூட்டிட்டு போவாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெரியார் திடலுக்கு அவர் கூட்டிட்டு போவாரு. அது கிடையாது. அவருடைய கால்கள் குருமூர்த்தி, துக்ளக், இவங்கெல்லாம் எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்களோ அந்த வீட்டுக்கு தான் இவரும் வந்து. அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, கட்சிக்கு வெளிநாட்டுல குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய ஒரு RSS சார்பாளரை கொண்டு வந்து பொதுச் செயலாளரை உட்கார வச்சிருக்காங்கிறாங்க. அப்படி ஒரு நபர் இருக்கிறது யாருக்குமே தெரியல. நீங்க அந்த கட்சியில என்னென்ன பதவிகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. சரியா? தம்பிங்களுக்கும் தெரியாது. எந்த பொறுப்புல யார் இருக்காங்க? ஒருங்கிணைப்பாளராக இவர் ஜெகதீச பாண்டியன் உண்மையிலே இப்பதான் தெரியும் எல்லாருக்குமே. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னா அது வந்து சீமான் தான். இப்பதான் தெரியுது இல்லைங்க இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், இவருக்கு கீழே ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இப்பதான் தெரியுது. அவர் பேரு ஜெகதீச பாண்டியன். அவர் வழக்கமா பாத்தீங்கன்னா கட்சிக்கு பின்னாடி ஒரு மாஃபியாவாக செயல்படுறது பாக்கியராஜ்னு ஒருத்தர். அவர் அமெரிக்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அவர் தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அலுவலகம் மொத்தத்தையும் கையில வச்சிருக்காரு. அலுவலகத்து பேரு அவர் பேரு தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ட்ரஸ்டே கிடையாது. சரியா? ஒரு தனி மனிதருடைய பெயரில் அலுவலகத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காருன்றது காசுல. சரியா? அப்போ இந்த இது பார்க்கும்போது நீங்க RSS சார்புடைய ஒருத்தரை வந்து பொதுச் செயலாளராக போட்டிருக்காரு. அவர் யாரு என்னன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை இப்போ வந்து சீமானுக்கே அவர் ஞாபகம் இருப்பாரா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா அவர் கட்சி விதிகளே வந்து அவருக்கு தெரியாதாமே சீமானுக்கு. அதையும் வந்து ஜெகதீச பாண்டியன் வந்து அவருடைய இதுல அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. கட்சி விதிகள் கொடுத்தோம், நீங்க அதை வந்து பார்க்கவே இல்லை, படிக்கவே இல்லை. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு அந்த கட்சியினுடைய விதிகள் என்னன்னு இப்ப வரைக்கும் தெரியாதாமா? பைலாவே இல்லை, தெரியாது. லாவே இல்ல, அப்புறம் பைலா. சரிங்களா? அப்போ அதுவே வந்து அவருக்கு தெரியாது. இப்படி ஒரு லட்சணத்துல இருந்துகிட்டு நீங்க அதுல RSS காரரை போட்டா என்ன, இல்ல VHBல இருந்து ஒருத்தரை போட்டா என்ன, இல்ல வந்து நம்ம அண்ணன் இவர் இருக்காருல்ல, இவர் பேர் என்ன, இவரு அர்ஜுன் சம்பத், அவரையே போட்டா தான் என்ன, அவரு தீர்க்கதரிசி. மொத்தமாவே கொண்டு போய் அங்க போய் செலுத்தியாச்சு இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. காணிக்கை செலுத்தியாச்சு. நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் RSSக்கு காணிக்கை செலுத்தி விட்டார் சீமான். வேண்டுதல் முடிந்தது. ஏன்னா அவருக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. சீமானோட வேண்டுதல் என்ன, எனக்கு ECRல ஒரு வீடு வேணும், இசுசு கார் வேணும், என்னுடைய பெட் அனிமல்ஸ் பெட் பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து என்ன வேணும், ஒரு பெரிய ஒரு இடம் வேணும், வீடு வேணும், அதுக்கு வீடு வேணும், பிள்ளைகளை வந்து அமெரிக்கன் பள்ளிகளில் படிக்க வேண்டும், நான் வந்து எப்பொழுதும் உல்லாசமாகவே இருக்க வேண்டும், என்னை மறந்து நான் இருக்க வேண்டும், அதற்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுங்க சாமின்னாரு. கொடுத்துட்டாங்க. ஸோ அவரோட வேண்டுதல் பழிச்சிருச்சு. அதனால காணிக்கையை கொண்டு போய் செலுத்திட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு மேட்ரு. இப்ப தமிழ்நாட்டினுடைய இவரை நம்பி வந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன, அதான் ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? இவர் RSSக்கு தன் கட்சியை வந்து வித்துட்டாரு. RSS தான் கட்சி பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த நன்றி விசுவாசத்துக்காக வளர்த்து திருப்பி கையில கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க.
பட் ஆனால் இந்த தம்பிகள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? நீங்கள் நிறைய பேருக்கு நேர்காணலாம் பண்ணியிருக்கீங்க, என்ன மனநிலையில் இருக்காங்க? இல்லை, உண்மையிலேயே வந்து நம்மளுடைய ஒரு என்னதான் நம்ம வந்து அவருடைய செயல்பாடுகள் கேலியும் கிண்டலுமாக இருக்குதே அப்படின்னாலும் கூட, ஒரு என்ன சொல்றது, ஒரு கேலிக்கூத்தான ஒரு மனிதராக அந்த ஆள் போயிட்டார் அப்படின்னாலும் கூட அதுக்காக நம்ம அதை பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வேதனையோட தான் நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த தம்பிகளினுடைய இளைஞர்களினுடைய பிள்ளைகள், நம்ம வீட்டு பிள்ளைங்க அவங்க எல்லாருமே. அப்போ அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இப்படி ஒரு விட்டில் பூச்சியாக அவங்க வந்து மாறி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு கவலை வந்து நமக்கு இருக்கிறது. ஏன்னா படித்து வேறு வேறு பதவிகளுக்கு வேலைகளுக்கு போக வேண்டிய பிள்ளைகள் இவனுடைய இந்த பொய்யான ஒரு அரசியலை நம்பி தங்களை இழந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக அதற்கு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இப்போ பிள்ளைகள்கிட்ட வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானினுடைய உண்மை முகம் என்ன, ஒரு அசிங்கமான ஒரு மனிதனுக்கு பின்னாடி நம்ம வந்து போயிருந்திருக்கோமே இவ்வளோ காலமாக அப்படிங்கிறத உணர்ந்து அந்த தம்பிகள் எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் வரும்போது அந்த தம்பிகள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா தான் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க அந்த இளைஞர்கள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால அது படிப்படியாக சரியாயிடும். இறுதியில் வந்து சீமான் என்ற மனிதர் அப்படியே செட்டில் ஆயிடுவார் லைஃப்ல. அவர் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. கட்சிக்கு அது அவருடைய நோக்கமே கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிச்சது என்ன, இந்த சமூகத்தை அப்படியே பிரட்டி போடணுன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு இல்ல, அவர் அதிபராவன்னு சொல்றாரு. அப்படி ஏதாவது சொன்னார்? அவரு சொல்றாரு, நாங்க வந்து என் கையில் ஒரு நாள் ஆட்சி வரும், என்னதெல்லாம் நடக்காதோ அதெல்லாத்தையும் தான் அவர் சொல்றாரு. அதிபர் ஆகணும்னா இந்த நாட்டுல அதிபர் ஆட்சி முறைக்கு வழி இருக்குதா? வழி இருக்குது. அப்படி வழி இருந்திருந்தாதான் வந்து RSSம் பாஜகவும் என்னைக்கோ வந்து இங்க அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்களே. அப்படிங்க அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடமும் இல்லை உனக்கு. அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக தான் இந்த மாதிரியான கேடுகட்டவங்கலாம் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அங்கங்கே செக் வச்சிருக்காரு. அப்போ எதற்கெல்லாம் இங்கே வழியே கிடையாதோ அதையெல்லாம் நான் செய்வேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம். இல்லை, நான் வந்தா உடனே ஒரு நெய்தல் படை அமைப்பேன் அப்படிங்கிறாரு. அது அந்த தம்பிகள் கை தட்டுறாங்க. அதை பார்த்து அதுதான் நான் சொல்றேன், எதெல்லாம் நடக்காதோ. இப்போ ஒரு விஷயம், இப்போ சினிமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் வந்து அதை ரசிக்கிறோம், கை தட்டுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாம் ஆசைப்படுகின்ற ஒன்று, நம்மளால் நடத்தி கொள்ள முடியாத ஒன்று திரையில் யாரோ ஒருத்தர் செய்யும் போது நமக்கு ஒரு நம்ம எறியாமல் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அது ஒவ்வொரு மனிதர்களினுடைய ஒரு உளவியல் அது இல்லையா? ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது, உண்மையிலேயே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவனுக்கு அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கும். அதை ரசிச்சு பார்ப்போம். அப்பா எவ்வளவு அன்பான ஒரு குடும்பம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அப்பா இவன் எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருப்பான், ஆனா இவனால திருப்பி அடிச்சிருக்க முடியாது. ஆனா அங்க அது பொய்யாவே இருக்கட்டுங்க, முழுக்க பொய் தான் அது. சரியா? ஒருத்தன் வந்து 10 பேர்லாம் அடிக்க முடியாது. இவன் இப்படின்னு உடனே அவன் போய் விழுந்துருவான்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அதுவும் இந்த டெக்னாலஜி உலகத்துல எல்லாமே தெரியும் நமக்கு. ஏன்னா மேக்கிங் வீடியோ வேற போட்டுடுறாங்க இப்பெல்லாம். முந்தியெல்லாம் அது கிடையாது, இப்ப மேக்கிங் வீடியோவே போட்டுடுறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஒருத்தன் வந்து அதை விரும்புறான், ரசிக்கிறான்னா அது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து இந்த ஆளு கரெக்டா வந்து கையில் எடுத்து இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவது. அதாவது சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து முப்படைகளையும் கட்டி போராடிய ஒரு மாவீரன், ஒரு தலைவன், அவராலேயே வந்து அங்க முடியல, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு இருக்கிறப்போ, ஒரு வரலாறு அங்க பதிவாயிருக்கிறப்போ, நீ வந்து என்னவோ நெய்தல் படைய கட்டுவேன் அப்படின்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தனம். அது நான் பாம் எடுத்து போடுவேன், நீங்க வந்து பெரியார் வெங்காயத்துக்கு ஏது ஜண்டு பாமா? நீ ஜண்டு பாம் கூட எடுத்து போட முடியாது. ஜண்டு பாம் கூட எடுத்து போட முடியாது. அந்த தம்பிங்க சொன்னாங்களே, திரள் நிதி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க சரக்குக்கு வழி இருக்காது, அண்ணனுக்கு கை கால்லாம் நடுங்குன்றாங்க தம்பிங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவ்வளவுதான்றாங்க. அப்ப நீ ஜண்டு பாம் கூட எடுத்து உன் தலையில தேய்ச்சிக்கிற அளவுக்கு உன்னோட நிலைமையே இருக்காது. நீ என்னது பாம் எடுத்து போடுறது? ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி வன்முறை பேச்சுக்கள் பேசுறது இருக்கு இல்லையா, இது எல்லாவற்றையுமே வந்து ஒரு முடிவு எழுதக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரதான் செய்யும். இப்ப தொடர்ச்சியாக பெரியார் விமர்சனம், பெரியார் கொச்சைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சீமான் வந்து ஒரு ரெகுலரா செஞ்சுட்டு இருக்காரு. கொளத்தூர் மணியன் கூட சொல்லியிருக்காரு, தேர்தல் முடியட்டும் அவர் லாங்குவேஜ், அதாவது பச்சை மட்டையெல்லாம் பதில் சொல்லுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்ன நடக்கும், என்னவா சூழல் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஈரோட்டில் போய் பெரியாரை பற்றியே நான் பேசுகிறேன் பாருன்ற ஒரு ஆணவத்தில் அந்த ஆள் பேசிட்டு இருக்கான். சரியா? அதனால எல்லா மேடைகளிலுமே எலெக்ஷனை பற்றி பேசுறதே கிடையாது. ஒரு தேர்தலுக்கு போகிற, பிரச்சாரத்துக்கு போகிற அப்படின்னா, இப்போ மற்றவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இப்போது அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணணும்? இப்போ இவங்க திமுகவினுடைய வேட்பாளரை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்றாங்க. அது வந்து நாங்க என்ன, இந்த ஈரோட்டுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இனிமே என்ன செய்வோம், இதை பத்தி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆளு போய் என்ன பேசுறான் அப்படின்னா, எல்லா மேடைகளிலும் தந்தை பெரியாரை பற்றி பேசிட்டு இருக்கான்.
இப்ப தேர்தலுக்கும் தந்தை பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப இது ஏதோ ஒரு அஜெண்டா இன்செர்ட் பண்ண மாதிரி. அதேதான். ஈரோடுல நடக்கிற தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் தந்தை பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்கிறேன். இது தேர்தல் அரசியல் தொடர்பான கூட்டங்கள்ல நீ பேசுற, இது வந்து சம்பந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் கொண்டு போயிட்டு அவரை பேசுறேன்னு சொன்னா உனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இவனுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, அண்ணன் மணியண்ணனுடைய நேர்காணல் நானும் பார்த்தேன், அந்த செய்தியாளர் சந்திப்பை நானும் பார்த்தேன் லைவ்ல. அவர் சொல்ற மாதிரி எவனாவது மேடை ஏறி நம்மள 4 அப்ப மாட்டானா, இதை வச்சு வந்து அடுத்த காலத்தை நம்ம ஓட்டிட மாட்டோமா? ஏன்னா இன்னைக்கு வந்து கிராஃப் மொத்தமா இறங்கி போச்சு. ஆமா ஆமா ஆமா. சரியா? ஒரு இந்த இதுல என்னது, அந்த பாம்பு ஏணி ஆட்டம் ஆடுவோம்ல, அது பரமபதம் சொல்லுவாங்க, அதுல அது பெரிய பாம்பு கொத்திடுச்சு. ஆமா. ஏன்னா நீ தொட்டுட்ட பெரியார, அப்ப பெரிய பாம்பு கொத்திடுச்சு, நீ சர்ன்னு கீழே வந்துட்ட. இப்ப எந்த ஏணியை பிடிச்சிடா ஏறலான்னு பாக்குறேன். எவனாவது மேடையில் ஏறி 4 அப்புனா அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்ம வந்துட மாட்டோமா, இதை வச்சு இந்த தேர்தலை ஓட்டிட மாட்டோமா அவன் கணக்கு போட்டான். ஆனா அதுக்கு வந்து நம்ம ஆளுங்க யாரும் இடம் கொடுக்கலன்னு குளத்தூர் மணி என்ன சொன்னார் இல்லையா, அதுதான் உண்மை. சீமான் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும், ஒரு மோதல் வந்துடணும், அடிதடி நடக்கணும் இங்க, அதன் மூலமாக இங்க இருக்கிற ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரணும். இதைத்தான் சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. அதை தான் அந்த ஆளு தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். தேர்தல் வரைக்கும் ஏன் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த மக்களுக்கு அமைதியான முறையில் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எப்பொழுதுமே வந்து ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு மக்களுடைய பணம் எவ்வளவு செலவாகுதுன்றது நமக்கு தெரியும். அதுக்காக எத்தனை ஊழியர்கள் வந்து அவர்களுடைய உழைப்பை அங்கே வந்து செலுத்துவாங்க, அவங்களோட நேரத்தை செலவிடுவாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளர், ஒரு நல்ல எம்எல்ஏ நமக்கு கிடைக்கணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால அந்த தேர்தல் அமைதியாக நடக்கணுன்றதுக்காக தான் இனி என்ன வேணா குலைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்குது. அண்ணன் சொல்ற மாதிரி தேர்தல் முடியட்டும் அப்படிங்கிறத நாமளும் சொல்றோம். ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.